गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பகவானால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல நாம எதை நோக்கி போறோமோ அது நம்ம நோக்கி வரும். இதுதான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய சங்கல்பமானது திருடமாக இருந்ததுன்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும். அப்படிதான் பகவான் வச்சிருக்கார். ஆகையினால தானே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கிறா. இன்னைக்குமே லௌகிகமாக பார்த்தோன்னா இந்த பெரிய மலைகள் ஏறுறது, மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினான்னா எப்படி அது சாத்தியம்? தன்னால் முடியும்னு நம்பினதுனால தானே ஏறினார். உலகத்திலே பெரிய பணக்காரனா ஆக முடியும்னா ஆக முடியுமா? உழைச்சதுனால கிடைக்கிறது. அதனால எதை நோக்கி நம்ம தீவிரமா போறோமோ அது நம்மளை அடையும்ன்றது பகவானுடைய பிரகிருதி. இது தெரிஞ்சுட்டோம். ஆகையினால என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜீவன் இவர் ஆரம்பிக்கும் போது உன்னுடைய சங்கல்பமானது பகவானை அடையணும்ன்ற எண்ணத்தோட நீ இருக்கணும். இப்படி நீ விஷயாதிகள், இந்திரிய சுகங்கள், மற்ற லௌகீகமான எந்த விஷயத்தை நீ நோக்கி போனாலும் அது உனக்கு கிடைக்கும். அப்படி அது கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இன்னும் அதை பின்னாடி போகணும் போகணும் போகணும்ன்றதான் உனக்கு தோணுமே தவிர அதுல விரக்தி வராது. அதனாலதான் பகவத் பக்தர்கள் பகவான் சொல்லும்போது என்ன சொல்றார்? என்ன கொடுக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னா அவன்கிட்ட இருக்கிற முதல்ல இந்த பணத்தை தான் புடுங்குவேன்னு பாகவதத்தில் நிறைய இடத்துல சொல்றாருன்னு. முதல் ஸ்துதியா இருக்கக்கூடிய குந்தி தான் பாகவதத்தில் முதல் ஸ்துதி பண்றா. அப்ப சொல்லும்போது நமோ அகிஞ்சன வித்தாயா அப்படின்னா, உனக்கு யாரை பிடிக்கும்னா தனக்குன்னு யாரும் எதுவும் வச்சுக்காம இந்த உலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளோனோ அவள்னா ரொம்ப பிடிக்குமா பகவானுக்கு. நமோ அகிஞ்சன வித்தாயான்ற. அது போல நம்மளுடைய சங்கல்பமானது பகவான் அடையணும்ன்ற எண்ணத்தோட இருக்கணும். லௌகீகமான இருக்கிற எண்ணத்தை நம்ம வச்சுட்டு அதுல நம்ம பின்பற்று போனோம்னா அது நம்மளால சாதிக்க முடியும். ஆனா அதனால பிரயோஜனம் இல்லப்பா. இந்த மனுஷ ஜன்மா கிடைச்சதே பகவான் அடையறதுக்கு தான். அதை அடைஞ்சு அதனால தாத்காலிகமான சுக்கத்தை அனுபவிச்சுட்டு இதுதான் தன்னுடைய சாத்தியம் நினைச்சுன்னு வீணா போயிட்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இப்படி வீணா போறான். அதனால நம்மளுடைய லட்சியமானது பகவானை அடையணும்ன்றதை இருக்கணும். அதுக்கு அபியாசேனத்து கௌந்தேயா வைராக்கியேன ச கிருஹ்யதேன்னு கீதாச்சாரியன் சொன்னது போல அபியாசத்தினாலும் விவேக வைராக்கியத்தினாலையும் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு அர்ஜுனனுக்கு சொல்லித்தரார் பகவான் கீதையிலையும். அதே போலதான் இங்க சொல்லிட்டு வரார் அந்த மாதிரி இருக்கணும்னு. இப்படி அந்த அவதூதர் இந்த எதுவுக்கு உபதேசம் பண்ணுவது போல கிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்லிண்டே அடுத்ததாக குரரம் அப்படின்ற ஒரு பட்சி அது எனக்கு குரு அப்படின்னார். அது பட்சி எப்படி குருன்னா அது தனக்கு வேணுங்கிற ஆகாரத்துக்காக நன்னா தேடி ஒரு அற்புதமான ஒரு மாம்சம், அந்த மாம்சத்தை எடுத்துட்டு ஆகாயத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு மரத்துல வச்சுட்டு சாப்பிடலான்னு இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது பார்த்தா திடீர்னு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஒரு பக்கத்துலேருந்து கழுகு வருது, ஒரு பக்கத்துலேருந்து பருந்து வருது, இன்னொரு பக்கத்துலேருந்து கருடன் வருது. எல்லாம் இதை கொத்துறதுக்காக வருது. இதை கொத்துறதுக்காக வருதுன்னு முதல்ல நினைச்சிட்டு இருக்க. அது பார்த்தா அதுக்காக வரல, இந்த மாம்சத்துக்காக தான் இத்தனையும் வந்திருக்குன்னு பயந்துட்டு என்ன பண்றது அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வந்தா என்ன பண்றதுன்னு அந்த மாம்சத்தை கீழே போட்டுடுது. இப்ப அந்த மாம்சத்தை கீழே போட்ட உடனே அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடிக்கு நிர்பயமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இதுலேருந்து நான் என்ன கத்துட்டேன் அப்படின்னா நிறைய பணத்தை சேர்க்க 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 இந்த பருந்து, கருடன், அப்புறம் இந்த கழுகு, இது மாதிரி பந்துக்கள் எல்லாம் வருவா. நிறைய பேர் வருவா. இந்த பணத்து மேல எல்லோருக்கும் ஆசை. இவன் எப்ப காலமாவான் அதை எடுத்துன்னு போலான்னு காத்துட்டு இருப்பா. சில பேர் இவனையே எதையாவது பண்ணி எடுத்துன்னு போலாமான்னு சித்தமா இருப்பான். ஏன்னா பணம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இப்படித்தான உலகத்துல நடக்கிறது. எத்தனை கதைகள் கேட்கிறோம். ஆகையினால நம்மளுடைய சங்கல்பமானது பகவான் அடையணும்னு இருக்கணும். அழகு மிஞ்சி ஒரு பொருள் கூட வச்சுக்காதபடிக்கு எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு அகிஞ்சனாக இருந்தோம்னா நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்றத இந்த குரர பட்சிகிட்டேருந்து கத்துண்டேன் அப்படின்னு அவதூத்தால் உபதேசம் பண்ணிட்டே வரார். அடுத்ததாக இந்த சின்ன குழந்தைய சொல்றார். இந்த சின்ன குழந்தை எந்த குழந்தைன்னா கள்ளம் கப்பட்டம்லாம் தெரியாத ஒரு வயசு பரியந்தம் அந்த குழந்தை இருக்குமோனோ அந்த குழந்தை எனக்கு குரு அப்படின்னு சொல்றார். ஏன் இந்த குழந்தைய சொல்றார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எந்த துன்பங்களும் தெரியாது. சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா நீ ஒன்றும் பெருசா சாதனைகள்லாம் பண்ண வேண்டாம்ப்பா. நீ பிறக்கும் போது உன் மனசை எப்படி வச்சுட்டு இருந்த அதே மாதிரி நீ சாகும்போது வச்சுக்கிறதுக்கு தான் இத்தனை சாதனையும் ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டா. எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்களேன். பிறந்த உடனே நம்மளுக்கு ஏதாவது சங்கல்பம் இருக்கா? சுகதுக்கங்கள் இருக்கா? மான அவமானங்கள் இருக்கா? லாபம் வந்தா சந்தோஷப்படுறோமா? நஷ்டம் வந்தா துக்கப்படுறோமா? எதுவுமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு இருக்கோம். ஏதாவது வந்தா சிரிக்கிறோம், அது பாட்டுக்கு இருக்கும். பசிச்சா அம்மா ஆகாரம் கொடுக்குறா, எந்த நிச்சேஷ்டையும் கிடையாது.
அப்படி அந்த குழந்தை போல நம்ம மனசை ஆக்கணும்ன்றதுக்கு தான் இத்தனை சாஸ்திரங்கள்னு யோக சாஸ்திரமே அப்படி சொல்றது. பாலகவத், அந்த குழந்தை மாதிரி நம்ம மனசை ஆக்கணும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லப்படுறது. அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு அபியாசம் பண்ணணும். ஞானம் ஞானம்னா ஏதோ பெருசா நினைச்சுக்காத, இந்த மாதிரி மனசை வச்சுட்டாலே போதுண்டா, இதான் ஞானம்னு சொல்வது போல இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தை எனக்கு ஒரு குரு. அந்த குழந்தைக்கு ஏதாவது சுகதுக்கம் தெரியறதா, லாப நஷ்டம் தெரியறதா, மான அபிமானம் தெரியறதா? அந்த குழந்தை வரும்போது ஒரு செருப்பு மாலையை கொண்டு வந்து கழுத்துல போட்டாலும் அந்த செருப்பை தொட்டு தொட்டு பார்த்துட்டு சிரிக்கும் கையை தட்டிண்டு. அழகா ரோஜா பூ மாலையை கழுத்துல போட்டாலும் அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு கையை தட்டின்னு சிரிக்கும். யாராவது கிண்டல் பண்ணாலும் அதை பார்த்து சிரிக்கும். அப்புறம் யாராவது புகழ்ந்து எவ்வளோ அழகா நடந்து வர, எவ்வளோ அழகா பாடுறேன்னாலும் சிரிக்கும். அதனால இந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது, எப்பொழுதும் பிரசன்னமா இருக்குமோனோ அந்த மாதிரி நிலைக்கு வரணும், இந்த மாதிரி நம்மளை வச்சுக்கணும்ன்றது இது ஒரு குரு அப்படின்னு சொல்ற. இந்த சாதுக்களை பத்தி ஒரு பாட்டு, அற்புதமான ஒரு பாட்டு. பிள்ளைகள் போல் களிப்பார், சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார். பிள்ளைகள் போல் களிப்பார், சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார். என்றும் வெள்ளை மனத்தினராம் அவர் பதம் விழுந்து வணங்கிடுவாய். சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சமடைந்திடுவாய். சாது சங்கத்தில் அல்லால் மற்றொன்றிலும் சாந்தி வராதறிவாய். பிள்ளைகள் போல் களிப்பார், சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார். மகான்கள்லாம் எப்படி இருப்பாலாம்? குழந்தை மாதிரியே இருப்பாலாம். குழந்தை மாதிரியே இருப்பான்றத நம்ம கண் கூடிய ஒரு மகானை பார்த்துருக்கோம். நாங்கள் ஒரு வீடியோ, நம்மளோட குருநாதர் பழைய சந்நிதியில், அப்போல்லாம் டிவிலாம் ரொம்ப இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ அந்த ஞானானந்தர் அவர் தப்போவனத்தில் இருக்கும்போது ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உற்சவம் நடந்த வீடியோ ஒரு பக்தர் எடுத்திருந்தார். அது இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து போட்டு காமிக்கணும்னு டிவி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போட்டு காமிச்சார். அதுல ஞானானந்தர் பார்த்தோன்னா குழந்தையோட குழந்தையா இருக்கார். அவருக்கு ஒன்றும் தெரியல. அவர் வந்து வஸ்திரமே பார்த்தா இந்த மார்புக்கு மேலே வலியும் இப்படி கட்டின்னு இருப்பார். ரொம்ப ஹைட்டாகவும் இருக்க மாட்டார், குள்ளமா இருப்பார், கொஞ்சம் குண்டா இருப்பார். அப்படி இருந்துட்டு அந்த குழந்தைகள் கூட விளையாடுறது, அவ தன்கிட்ட வரும்போது இந்த ஊஞ்சல் ஆடின்னு இருக்கிறது, குழந்தை மாதிரியே இருக்கார் அவர். அப்பதான் குருநாதர் சொன்னார், இவர் எப்பேற்பட்ட ஞானி, ஆனா பார்த்தா குழந்தைகளோட குழந்தைகளா இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கார். பார்த்தல, இதுதான் ஞான லட்சணம். அந்த நிலைக்கு போயிட்டோம்னா மனசு குழந்தை மாதிரி ஆயிடும். இந்த நிலைக்கு வரத்துக்கு தான் கஷ்டப்படணும்னு எங்களுக்கு சொன்னார். அந்த மாதிரி இந்த குழந்தைத்தனமா மனசை வச்சுக்கணும்னா அது என்ன வச்சுக்கவா முடியும்? அபியாசத்தினால கொண்டு வரணும், தெரியாம இருக்கணும். எப்படி அந்த குழந்தை தான் இருக்கணும்னு இல்லை, இயற்கையா எப்படி அந்த குழந்தை இருக்கோ, காமக்ரோதங்கள்லாம் உள்ள வரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இந்த காமக்ரோதத்தை அடியோட வெட்டி சாட்சி வெளியில தள்ளிடணும். அந்த நிலைக்கு போகணுன்றதே இந்த குழந்தைகளை வச்சு தெரிஞ்சுட்டேன்னு சொல்றார். ஏன்னா சுகாச்சாரியால் வரும்போதே அவர் பின்னாடி நிறைய குழந்தைகளோட தான் வந்தானா. விரதஸ்ய பாலைஹி அவதூத வேஷா. அந்த இடத்துக்கு பரீட்சித்துக்கு கதை சொல்லதுக்கு வரும்போதே அவதூதரா இருக்கக்கூடிய பிரபு கழுத்துல அவர் ஞானின்னு சொல்லிட்டு உயர்ந்த மாலைகள்லாம் போட்டிருக்காளாம். இது பைத்தியம்னு சொல்லிட்டு இந்த குப்பையில இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் எடுத்து ஒரு மாலையா போட்டிருக்காளாம். ரெண்டுத்தையும் லட்சியம் பண்ணல. குழந்தைகள் கூட சிரிச்சுண்டு அவ கள்ளங்கப்பட்டம் இல்லாம அப்படி பிடிச்சுன்னு வரும்போது குழந்தைகளோட குழந்தைகளாக அந்த பரீட்சித்து எங்க வந்து சரணாகதி பண்ணிட்டு இருக்காரு கங்கா தீரத்துக்கு, அங்க வந்தாருன்னா பிரம்மனிஷ்டாலுடைய ஆவிர்வாவத்திலையும் சொல்றது. அதனால ஞானிகள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட குழந்தைகள் மாதிரி தான் இருப்பா. இந்த அவதூதரம் என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தை எனக்கு ஒரு குரு, இந்த மாதிரி மனோபக்குவத்துக்கு வரணும்ன்றத இந்த குழந்தைகிட்டேருந்து தெரிஞ்சுட்டுதான் அதுக்கு தான் பாடாப்படணும். என்னன்னா பெரிய சாதனை இல்லையா, நம்ம பிறக்கும் போது நம்ம மனசானது எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம காலமாகும் போது கொண்டு வரணும். அதுக்கு தான் இத்தனை சாதனைகள். அதனால இந்த குழந்தை எனக்கு ஒரு குரு அப்படின்னு சொல்ற. அடுத்ததாக ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ எனக்கு ஒரு குரு அப்படின்ன. ஏன் இந்த ஸ்திரீயை குருவா சொல்றேன்னு மேலே கேளுன்னு சொல்லும்போது, அந்த ஸ்திரீ, அந்த ஒரு பெண், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசு. அந்த பெண்ணை பொன் பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அந்த ஆத்துக்கு வரா. அவ ஆகமோ பார்த்தா பரம தரித்திரம். அந்த மாப்பிள்ளை ஆத்துக்காரா முன்னாடியே வந்துட்டாலாம். அவளுக்கு பக்ஷணம்லாம் பண்ணி வைக்கிறதுக்கே வந்து பணம் இல்லாதபடிக்கு அந்த சமயத்துல எங்கேயோ யாச்சகம் வாங்கிட்டு வந்து இந்த நெல்லெல்லாம் கொண்டு வந்து அந்த நெல்லை போட்டு தயார் பண்றதுக்கும் ஆசாமி இல்லையாம். அவன் அம்மா அப்பா எல்லாம் மற்ற காரியங்கள் இருக்கிறதுனால எந்த பெண்ணை பார்க்க வராலோ அந்த பெண்ணே வந்து அந்த நெல்லிலேருந்து அந்த அரிசி எடுக்கிறதுக்காக அந்த உலக்கை உரல்ல போட்டு அடிச்சு எடுத்து கொடுக்குறாலாம். இப்படி ஒரு தாரித்திர நிலை யாருமே இல்லை சகாயம் பண்றதுக்கு. அப்பொழுது அவ எல்லாரும் வந்துட்டா.
வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த நெல்லை அடிச்சு கொடுக்கணும்னா, அவளை பார்க்கறதுக்காக நல்லா அலங்காரம் பண்ணிட்டு கையில் நிறையா வளையல்லாம் போட்டுண்டு இப்படி அந்த உலக்கையை எடுத்துட்டு இந்த நெல்லை அந்த அரிசி எடுக்கிறதுக்காக அடிக்கிறா. அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா அவள் கையில் போட்டுன்னு இருக்கிற அந்த வலைகள்லாம் நிறையா போட்டுன்னு இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு கல் 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 கல்னு சத்தம் கேட்குறது. சத்தம் கேட்டாலே வெளில இருக்கிறவாளுக்கு ஏதாவது சந்தேகம் வருமோன்னோ, ஒருவேளை சந்தேகப்பட்டு என்ன இப்படி ஒரு தாரித்திர நிலையா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எடுத்துன்னு போய் நாம என்ன பண்றதுன்னு அவள் கிளம்பிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு சத்தமே வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய வளையல் போட்டுட்டு இருந்த அந்த பெண் வந்து முதல்ல ஒரு 4 வளையலை கழட்டுறா. அதை கழட்டிட்டு இப்படி அடிக்கிறா. அப்பயும் சத்தம் வருது. வெறும் 2 வளையல் மாத்திரம் கையில போட்டுண்டு அந்த உலக்க இப்படி அடிக்கிறா. அப்பயும் கிணக்கு கிணக்குன்னு சத்தம் வருது. அப்புறம் பார்த்தா இதெல்லாம் அப்புறம் போட்டுப்போம்னு ஒரே ஒரு வளையல் ஒரு கையில், இன்னொரு வளையல் ஒரு கையில் மாத்திரம் போட்டுண்டு இப்போ அந்த உலக்கையினால் அடிக்கலாம், எந்த சத்தமும் வரல. இந்த ஸ்திரீ எனக்கு ஒரு குரு அப்படின்னார். என்ன குரு அப்படின்னா, நாம் அத்தியாத்ம விஷயத்தில் நாம் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆத்மனைவ ஹியாத்மனோ பந்துகு, யாரின் இவரியா நம்ம 2 பேர் சேர்ந்து தியானம் பண்ணி பகவானை போய் அடையலான்னு நீ அவனை போய் பிரார்த்தனை பண்ணி சேர்ந்துட்டேன்னா இந்த சங்கம் சேர்ந்தாலே உருப்படாது. தனியாக போகணும் தான் சாஸ்திரத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயங்கள் மாறும், அதனால சண்டை சச்சரவு வரும், அப்புறம் எதுவுமே பண்ணணும்னு தோணாது. இது உலகத்தில் உள்ளது தானே. அதனால அத்தியாத்ம விஷயம் மாத்திரம் தனியாக தான் நம்ம சாதனை பண்ணணும். எப்பயாவது சந்தேகம் வந்ததுன்னா குருமுகமாக தெரிந்து கொண்டு அங்கேருந்து கிளம்பிடணும், நம்ம சாதனையை பண்ணணும் அப்படின்றத சொல்றாராம். இன்னைக்கு பரம புண்ணியமான தினம், ஆவணி அவிட்டம். இன்னைக்கு எல்லாரும் சமஷ்டியாக தான் பூணல் போட்டுக்கணும். நாளைக்கு பண்ணக்கூடிய காயத்ரி ஜபம் இருக்கே, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பண்ணினா உருப்படாது. காயத்ரி ஜபம் பண்ணணும்னா அவ தனியாக தனி ரூமில் உட்காந்துட்டு அழகாக அந்த கவுண்டர் வேணுன்னா கவுண்டர் இல்லைன்னா மாலையை வச்சுட்டு 1008 என்னைக்கோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறோம், அதை ஸ்ரத்தையாக பண்ணணும். இப்படியே ஹாலில் உட்காந்துன்னு ஒருத்தர் ஊஞ்சலில் உட்காந்துன்னு ஒருத்தர் சேரில் உட்காந்துட்டு இப்படியே பண்ணால் 108 வரையும் பேசாமல் இருப்பான். அப்புறம் 108 ஆனோடனே இப்படி இதுவாகும். அப்புறம் நேற்றுக்கு என்னடா அந்த படம் ரிலீஸ் ஆச்சே, அது என்ன ஆச்சு இப்படின்னு இவன் ஆரம்பிப்பான். இவெல்லாம் புது ஸ்கீம்லாம் கொண்டு வரான்றனே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சிருவான். இப்படியே பேச ஆரம்பித்து எங்கே போகும்னா அப்படியே அதை பார்ப்பான். 500 தான் அழுக்கு, இன்னொரு தடவை இப்போ நேஷ்னல் லெவலில் தான் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அமெரிக்கா ட்ரம்ப் இவெல்லாம் என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் பேசின்னு வருவோம்னு இப்படி ஆகிடும் யாராவது ஒருத்தர் சேர்ந்தான்னா. அதனால தனியாக தான் இருக்கணும். ஆத்மனீவ கியாத்மனோ பந்துகுன்னு இந்த அத்தியாத்ம விஷயத்தில் போகும்போது தனியாக இருந்து அதில் ஈடுபடணும்னு இந்த ஸ்திரீ கிட்டேருந்து தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவதூதால் இப்படி ஒவ்வொரு குருவாக சொல்லிட்டு வர்றார். அதுக்கு மேலே இந்த சர்ப்பம் பாம்பு இருக்கே, இது ஒரு குரு அப்படின்னார். ஏன் இது ஒரு குருன்னா, அது எப்பயுமே ஏகாக்கியாக தான் இருக்குமா அந்த பாம்பு. பாம்பு என்னைக்கு கூட்டமாக வந்து ரொம்ப ரேர் தான் பார்த்துருப்போம். பாம்பு என்றைக்குமே தனியாக தான் இருக்கும். ஆத்மனைவ ஹியாத்மனோ பந்துகுன்னு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து வீடு எல்லாம் கட்டிட்டு சௌக்கியமாக இருக்கணும்னு எல்லாத்தையும் பண்ணுற. ஒன்று அந்த வீட்டை விட்டுட்டு நீ கிளம்பணும், இல்லை அந்த வீடு உன்னை விட்டுட்டு போகும் இல்லையா. உன்னுடைய வீட்டை நீ போனதுக்கப்புறம் பத்னி புத்திராதிகள்லாம் அனுபவிப்பா. இதுதான் வந்து வாஸ்தவமே தவிர உன்னால் சாஸ்வதமாக அந்த வீட்டை அனுபவிக்க முடியாது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடு வீடுன்னு இதில் உட்காராதபடிக்கு பகவானை அடையணும்னு நிச்சயிச்சுட்டேன்னா இங்கே இருக்காது. நேராக கிளம்பி இமாலயத்துக்கு போ. ருத்தா குஹாஹான்னு சொன்னார்ல சுகாச்சாரியால் முதல்ல சொன்னார். அப்பா வைராக்கியத்தை உபதேசம் பண்ணும்போது பரீட்சித் மகாராஜாக்கு, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க சரி, காட்டுக்கு போய் நான் எங்கே தங்குவேன்னா எத்தனை குகைகள் இருக்குது, யாரா என்ன டோல் போட்டுன்னு பணம் வசூல் பண்ணிட்டா வந்து இங்கே வந்து தங்கணும்னு சொல்கிறா. எத்தனை குகைகள் இருக்குது, அதில் நீ தங்கிட்டு ஒரு கால் துஷ்ட மிருகங்கள்லாம் உன்னை வந்து ஹிம்சிக்கிறதுக்காக வந்ததுன்னா பகவானை நம்பி நீ போயிருக்கணும், கண்டிப்பாக பகவான் குண்டாந்தடியை வச்சு உன்னை காப்பாற்றுவார், அந்த பொறுப்பை அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ தைரியமாக கிளம்பு அப்படின்ற சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு சொல்லும்போது. அதே போலயே இந்த பாம்பு கிட்டேருந்து நான் என்ன கற்றுட்டேன் அப்படின்னா, அந்த பாம்புக்கு அது என்றைக்குமே தான் சுயமாக வந்து எந்த கிரகத்தையும் உண்டாக்காது. எங்கேயாவது போகும், அப்படியே ஒரு பொந்து இருக்கும், அந்த பொந்துக்குள்ளே போய் தனியாக ஏகாக்கியாக வாழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீ எங்கே வேணாலும் போ, பகவத் தியானம்னு நீ முக்கியமாக வச்சுட்டு போனேன்னா உனக்கு வேணுங்கிற அந்த இடம் கிடைக்கும், நீ ஏகாந்தியாக சாதனைகள் பண்ணலாம். இது பாம்பு கிட்டேருந்து தெரிஞ்சுட்டேன் அப்படின்னார். இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்பேற்பட்ட பிரபு, அந்த பிரபு தான் ஏக ஏவா த்விதீயோயம்னு, அவர் அத்விதீயமானவர், இன்னொன்னே கிடையாது. அவர் தான் இங்கொழுதும் இருப்பார். அவர் தான் திரிகால சத்தியமாகவும் இருக்கார், எப்பொழுதும் அவர் தான் இருக்கார். அவர்னால தான் இந்த உலகமானது உண்டாருதுன்னு அற்புதமான ஸ்லோகங்களை சொல்லி அவர் தான் காலத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை அழிக்கிறார். அழிச்சதுக்கு அப்புறமும் அவர் சாஸ்வதமாக இருக்கார்.
திரும்பவும் உலகத்தை உண்டாக்கணும்னு சொல்லி முதல்ல மாயையை உண்டாக்குறார். அந்த மாயையிலேருந்து மகத்து அப்படின்றத உண்டாக்குறார். இந்த மகத்து தான் இந்த உலகம் உண்டாக்குறதுக்கு காரணமா இருக்கு. இந்த மகத்திலேருந்து அகங்கார தத்துவம் உண்டாக்கி, அதுக்கப்புறம் சத்வம் ரஜஸ் தமஸ்ன்னு முக்குணங்களை உண்டாக்கி, இந்த 3 குணப்பிரதானாலா இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் மனுஷர்களையும் இப்படி உண்டாக்குறார்னு இப்படி அவதூதால் எது கிட்ட சொல்லிகிட்டே வரார். அப்படி ஜெகத் சிருஷ்டிலாம் சொல்லிட்டு வரும்போது அதுக்கு உதாரணமாக அற்புதமான ஒரு விஷயத்த சொல்ற. 8 கால் பூச்சி, இந்த செலந்தி பூச்சி இருக்கே, அதை வச்சு சொல்ற. என்ன சொல்றாருன்னா, இந்த செலந்தி தான் தங்கணும்னா ஏதோ வெளியிலேருந்து இந்த பறவைகள் மாதிரி இந்த மரங்கள்லாம் கொண்டு வந்து அதுல ஒரு கூடு கட்டிலாம் தங்காது. தன் வாயிலே அந்த வலை இருக்கும், அதை வச்சு வலை போல பின்னி அதுல நடுப்புற தங்கின்னு இருக்கும். அதுல எந்தெந்தெல்லாம் குட்டி குட்டி பூச்சிலாம் வந்து மாற்றுறதோ அதை ஆகாரம் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கும். தனக்கு ஆபத்து அந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணும்னா, அந்த வலையே திரும்ப சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அது கிளம்பிடும். அதனால இந்த செலந்தி பூச்சி தான் வாழறதுக்கு வெளியிலேருந்து ஒன்று கொண்டு வராதபடிக்கு தன்கிட்டயே வச்சுட்டு அதில் வாழ்ந்துட்டு எப்படி தனக்கு போதும்னும் போது அதை உட்கொண்டு அங்கேருந்து கிளம்பிடுறதோ, இதே மாதிரி தான் பரபிரம்மத்தினுடைய சிருஷ்டி. பரபிரம்மம் எப்பொழுதும் வந்து அகண்டமாக ஏக ஏவா தித்தீயமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை உண்டாக்கணும் அப்படின்னும் போது இந்த செலந்தி பூச்சியை போல தன் வாக்கில் இருக்கிற வலையை எடுத்துட்டு அது எப்படி வலையை பின்றதோ அந்த மாதிரி இந்த ஜகத்தை உண்டாக்குறது. போதும் இந்த ஜகத்து அழிக்கணும்னு தீர்மானம் பண்ண உடனே அந்த வலையை எப்படி அதை சாப்பிட்டு அங்கேருந்து அந்த சிலந்து பூச்சி கிளம்பிடுறதோ, அதே போல இந்த பரபிரம்மமானது காலஸ்வரூபியா இருந்துட்டு மிருத்யுவை கூப்பிட்டு எல்லாத்தையும் அழிச்சு வெதிரேக வியாப்தியில ஒவ்வொன்றுல அழிவது போல கடைசியா பரபிரம்மத்துல ஒடுங்குவது போல பண்றதுன்னு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்றேன். அடுத்ததாக இந்த குளவி இருக்கே, அது எனக்கு ஒரு குரு அப்படின்னு. இந்த குளவி என்ன பண்ணும்னா, அது வந்து எல்லா பூச்சிகள் மாதிரி இன்னொரு பூச்சியை உண்டாக்காதான். அது என்ன பண்ணுன்னா, ஒரு பெண் பூச்சி, பெண் குளவி ஒரு அழகா ஒரு கூட்டை கட்டி ஏதாவது ஒரு பூச்சியை கொண்டு வந்து, இந்த 8 கால் பூச்சியோ இந்த மாதிரி இருக்கிறத கொண்டு வந்து அதுக்குள்ள வச்சிரும் அந்த கூட்டுக்குள்ள. அதால வெளில வர முடியாதபடிக்கு. இது என்ன பண்ணும், பறந்துட்டு அப்பப்போ வந்து என்ன பண்ணும்னா, அப்பப்போ உள்ள வந்து தன்னுடைய அந்த கொடுக்கையினால கொட்டும். அது கொட்டும் போது அதுக்கு வலி உயிர் போகும். திரும்பவும் அங்கேருந்து போய் இது தன்னுடைய ஆகாரத்துக்காக இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் வரும். வந்த உடனே அதை கொட்டும். இதுக்கு என்னன்னா, அது எப்படா வரும் நம்மளை வந்து கொட்டும்னு பயமா இருக்கும். ஏன்னா அந்த கொட்டும் போது அந்த சின்ன பூச்சியா இருக்கிறதுனால அவ்வளோ வலிக்குமா, அதுக்கு சின்ன பூச்சிக்கும் வலி இருக்கும்னு சொல்ற. அப்படி அது வலிக்கும் போது அது என்ன பண்ணும்னா, இப்ப அது வந்து கொட்டுறதுனால இந்த பூச்சிக்கு ஸ்மரணம் முழுக்க இந்த குளவி மேலதான். இந்த குளவி எப்போ வருமோ, எப்போ வந்து கொட்டுமோன்னு தெரியலையே, அது எப்படி வலிக்கும் தெரியலையேன்னு இதை பற்றியே நினச்சிட்டு அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன ஆறுதுன்னா, சில நாட்களில் பார்த்தா அதுவே குளவியாக மாறிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது எனக்கு ஒரு குரு. ஏன்னா நம்மளுடைய ஸ்மரணைக்கு அவ்வளோ பவராம். ஒரு விஷயத்தை நினைக்க அதனுடைய உள்ள சீக்ரெட் எல்லாம் நம்மளுக்கு உள்ளேந்து வெளியே தோண பண்ணும். எல்லாருக்கும் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப நினைக்கும் போது அவாவாளுக்கும் அனுபவம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப ஆழ்ந்ததாக நினைச்சோம்னா அதை வந்து நம்மளுக்கு ஸ்புரிக்க ஆரம்பிக்கும். அதனால ஸ்மரணைன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்மரணையை நாம பகவான்கிட்ட இப்படி குளவி போல வச்சுட்டோம்னா பகவான் மாதிரியே ஆயிட முடியும்ன்றதே இதுலேருந்து கத்துட்டேன். அதனாலதான் ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதான்னு 24 மணி நேரமும் நீ பகவானை ஸ்மரிக்கிறதுக்காக தாண்டா இத்தனை சம்ஸ்காரங்களும் வேதங்களும் பாகவத பாராயணம் பிரவச்சனம் பஜனை நாமஸ்மரணம் பூஜைகள் அர்ச்சனைகள் பக்தி இத்தனையும் எதுக்குன்னா அந்த ஸ்மரணத்துக்கு தான். அந்த ஸ்மரணை நீ இடவிடாத பண்ணிட்டே இருந்தேன்னா பகவான் போல நீ ஆயிடலான்றத இந்த குளவை கிட்டே இருந்து கத்துட்டேன் அப்படின்னு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றார். அடுத்ததாக கடைசியா ஒரு குரு சொல்றார். இது யாருன்னா, அவர் சரீரமே அவருக்கு குருவான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவதூதரோட தான் சொல்லியிருக்காரு பாகவத ஆரம்பத்திலேருந்து. அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சரீரமே நமக்கு குரு அப்படின்ற. ஏன்னா இது எத்தனை விஷயத்தை இந்த சரீரம் கற்றுக் கொடுக்கறது. நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்ததுன்னா இந்த வியாதி வந்தா இப்படி இருக்கும்னு சரீரம் தானே சொல்லி கொடுக்கறது. இல்லை ஏதாவது ஒரு ஆகாரம் இருக்குன்னா அதை சாப்பிட்டா இவ்வளோ ருச்சியா இருக்கும்னு சரீரம் தானே சொல்லி தருது. ஒரு பெண்ணோ ஆணோ கல்யாணம் பண்ணிட்டா அவ கூட சௌக்கியமா இருக்கும்போது இப்படி இருக்கலாம்னு சரீரம் தானே சொல்லி கொடுக்கறது. இல்லை எப்பயும் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற சம்பத்தானது கிடைச்சா இவ்வளோ சௌக்கியமா இருக்கலாம், இவ்வளோ மனசு சந்தோஷமா இருக்கும்ன்றது சரீரம் தானே சொல்லி கொடுக்கறது. அதனால இந்த சரீரமே ஒரு குரு. இந்த சரீரத்தினால நிறைய விஷயத்தை தெரிஞ்சுன்னு இந்த சரீரமே குரு. இந்த சரீரம் அருமையானது. இந்த சரீரம் இத்தனை விஷயத்த சொல்லி கொடுக்கறது. போராதுக்கு என்ன பண்றது, இந்த சரீரம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு பத்னியை கூப்பிட்டுக்கிறது. அந்த பத்னி கூட சௌக்கியமா இருக்கும்போது ஒரு புத்திரன் பிறகுறான். ஒரு புத்திரன் இல்லாம நிறைய புத்திரர்கள் பிறகுறா.
அவ கூட சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு வீடு தேவைப்படுறது, அது கூட ஒரு கார், சம்பத்து, அவ சேர்ந்த பந்துக்கள்னு இப்படி ஒவ்வொன்னா இந்த சரீரமானது சேர்த்துட்டே இருக்கு. இது வந்து ஒன்னா இருக்கு. ஒன்னா இருக்கும்போது எத்தனை விஷயத்தை இந்த சரீரமானது சேர்த்துக்கிறது அப்படியே இருக்கு. இது சாஸ்வதமா இருக்குமான்னா இதாலையும் சாஸ்வதமா இருக்க முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் கிளம்பணும். அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பும் போது என்ன பண்ணணும் இந்த சரீரம்னா, அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டும் போய் பரபிரம்மத்தோட இரண்டரை சேரலாம்னு இது விடாதான். இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறதுக்குள்ள அந்த காரியத்தையும் பண்ணிட்டு தான் இந்த சரீரமானது விடுமா. அதை சொல்றார் அவர். அதனால கடைசியா நீ காலம் ஆகும்போது ஏதோ நம்ம காலம் ஆயிட்டோம், பகவானோட போய் சேர்ந்துட்டு போறோம், இனிமே ஜென்மா கிடையாதுன்னு நினைக்காத. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னது நம்ம இந்து மதம் தானே. ஏன்னா பிறக்கும் போதே ஒருத்த வந்து கஷ்டத்தோட பிறக்கிறான்னா, ஒரே ஒரு ஜென்மால வந்து கஷ்டம் வருதுன்னா அப்ப பகவானுக்கு கருணை இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ பிறக்க வைக்கும் போது எல்லாருக்கும் சரிசமமாக பிறக்கும் போது ஒருத்தனை நன்னா பிறக்க வைக்கிறது, ஒருத்தனுக்கு கல் இல்லாமல் பிறக்க வைக்கிறது, ஒருத்தனை வியாதியோட பிறக்க வைக்கிறதுனா அப்போ சமபாவத்தோட இல்லைன்னு அர்த்தம். ஆகையினால இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ஜென்மானுடைய கணக்கு ஒரு ஜென்மா கிடையாது. ஜென்ம ஜென்மமாக நம்ம பண்ணக்கூடிய இந்த புண்ணிய பாபங்களானது அப்படியே அது வந்துட்டே இருக்கு. நமக்கு ஆக்சஸ் வந்து இந்த ஒரு ஜென்மா கொண்டு தான் இருக்கு. ஆகையினால இந்த சரீரம் காலமாகும் போது அது என்ன பண்றதுன்னா, இன்னொரு ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறதுக்கு சித்தமாக தான் இந்த காலத்தை ஆடுது. அந்த சரீரம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த பஞ்ச இந்திரியங்கள் இருக்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறது. நாக்கு ஒரு பக்கம் இழுக்கிறது, மூக்கு ஒரு பக்கம் இழுக்கிறது, கண் ஒரு பக்கம் இழுக்கிறது, தோல் ஒரு பக்கம் இழுக்கிறது, அப்புறம் வந்து காதுகள் ஒரு பக்கம் இழுக்கிறது. இதெல்லாம் மனசு உள்ளே இருந்து ஒவ்வொன்றுத்தையும் அனுப்புறதே. எப்படி அனுப்புறதுன்னா, ஒருத்தன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டே அவனால் சமாளிக்க முடியாத போது நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தையும் பிடுங்கி எடுக்கும் போது அவன் எவ்வளோ கஷ்டப்படுவானோ அந்த மாதிரி இந்த அஞ்ஞானமானது சேர்ந்துக்கிறது. இப்படி இந்த அருமையான சரீரத்தை பற்றி சொல்லி பகவான் வந்து தன்னை வந்து அடையணுன்றதுக்காக பகவத் சிருஷ்டியில் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டே வந்தாராம். சராச்சர வஸ்துக்களை எல்லாத்துலேயுமே முதல்ல வந்து ஜந்துக்கள், பட்சிகள் எல்லாமே உண்டாயிடுதான். இவைகள் எல்லாம் உண்டானதுக்கப்புறம் தன்கிட்ட வந்து அடையறதுக்கே இதுக்கு சக்தி இல்லாதது போல நினைத்து கொண்டு அற்புதமான ஒரு சிருஷ்டி, மனுஷ சிருஷ்டியை பண்ணார்ப்பா. அதனால தான் இந்த மனுஷனிடத்துல பகவானுடைய அம்சம் ஜாஸ்தி இருக்கு. பகவானே வந்து இந்த மனுஷனுக்கு மனசுன்றதை கொடுத்து நம்மளை வந்து அடையட்டும்ன்றதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார். ஆகையினால இந்த சரீரமே ஒரு குரு. இந்த சரீரம் அருமையான சரீரம். ஒன்றும் எப்படி சரீரம், இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண ஈரைந்து மாதமாய் வைத்த சூலை அருமையாயிருப்பினும் அந்த சூலை அரை காசு காகாதென்று ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, தெளிந்தாடு பாம்பே. இது திவ்யநாமத்தில் வரக்கூடிய பாட்டு. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கர்ப்பத்தை உண்டாக்குறா. ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை, ஈரழிந்து 10 மாதமாக இந்த ஒரு கர்ப்பத்தை பானையாக வர்ணிச்சு 10 மாதம் குபு 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 குபுன்னு எரியறதான் அந்த பானை நல்ல பானையா ஆகிறதுக்கு. அருமையாயிருப்பினும், அருமையான ஒரு பானையா, இதை வச்சு நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும். என்னன்னா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிராப் ரத்தத்தை நம்மளால உண்டாக்க முடியுமா? அப்பேற்பட்ட அருமையான சரீரம் அரை காசு காகாதென்று ஆடு பாம்பே. இப்படி அருமையான சரீரம் ஒன்றும் நீ பகவத் பிராப்திக்கு மாத்திரம் இந்த மனசுல நீ வந்து இதை கொண்டு வந்து இப்படி அதில் நீ பிரயோஜனப்படுத்திக்கலன்னா அரை காசுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. அப்புறம் காலமானதுக்கு அப்புறம் பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேன்னு தானே இருக்கும். இந்த மாதிரி திவ்யநாமத்தில் பாம்பாட்டு சித்தருடைய பாட்டு. இன்னொரு பாட்டும் இருக்கும், ஒரு சித்தருடைய பாட்டு. நந்தவனத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. நந்தவனம்னா என்னன்னா இந்த பூமி, அதுல ஒரு ஆண்டின்னா ஒரு ஜீவன், ஒரு ஆத்மான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆத்மா 4 மாதமாய் குயவனை வேண்டி, குயவன்னா பிரம்மதேவன், அந்த பிரம்மதேவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. ஒரு தோண்டின்னா ஒரு பானையை கொண்டு வந்தானா பிரம்மதேவன் வேண்டி இந்த சரீரம் ஆகிற பானையை, இந்த சரீரமாகிற பானையை கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆத்மா போய் பகவானோட சேரணும்னா, பகவத் சிருஷ்டியில ஆத்மாவானது பிரிஞ்சிருத்து, அது கூட போய் சேரணும்னா இந்த சரீரம் தேவை. அதனால பிரார்த்தனை பண்ணி இந்த சரீரத்தை கொண்டு வந்து அந்த சரீரம் மூலியமாக கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி
நந்தவனத்தில் ஓராண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான்னா விட்டல் விட்டல் விட்டல்னு நாமம் சொல்லி குதிக்கிறது, யோகத்தினால் அபியாசம் பண்ணி அஷ்டாங்க யோகத்தில் உள்ள மனசுல பார்க்கறது, சந்நியாசம் வாங்கின்ற சர்வசங்க பரித்தியாகம் பண்றது, வேதாந்த விசாரங்கள் பண்றது, அற்புதமாக யாக யஜ்யங்கள்லாம் பகவதர்ப்பண புத்தியோட பண்ணி சித்த சுத்தியோட குரு கிருபையினால எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கறதுன்னு இப்படி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு இப்படி கூத்தாடுறதுன்னா என்னன்னா இந்த சாதனைகள்லாம் பண்றது. அப்படி இந்த சரீரத்தை நம்ம வந்து சாதனைகள்னால இதை போக்கிக்கணும்னு இந்த பாம்பாட்டி சித்தர் அப்புறம் இன்னொரு சித்தர்லாம் பாடின பாட்டெல்லாம் திவ்யநாமத்தில் கொண்டு வச்சா. அப்படியாவது இதை கேட்கட்டுமே, இது திவ்யநாமத்தில் கொண்டு வைக்கலன்னா எனக்கே நானே தெரிஞ்சுக்க போறதில்லை. அதனால திவ்யநாமத்தில் வச்சதுனால எனக்கு தெரிஞ்சுக்கிற பாக்கியம், நான் சொல்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற பாக்கியம். அதனால திவ்யநாமத்தில் கோபிகா கீதம் இந்த மாதிரி பாட்டுகள்லாம் உள்ள காடமாக ரகசியமான பாட்டுகள்லாம் வச்சிருக்கா சம்பிரதாய பஜனையில. என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த சரீரம் அருமையானது, அருமையானதுன்னு இதை நினைச்சுன்னு உட்காராத. எதுக்கு இந்த சரீரம் அருமையானதுன்னா, அருமையான இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு சாஸ்வதமான பகவானுடைய திருவடியை போய் சேர்ந்துட முடியும். அதனால இது அருமையானது. ஆகையினால இந்த சரீரமே எனக்கு ஒரு குருன்னு இந்த அவதூதால் எதுக்கிட்ட சொல்லிட்டு வர்றார். இப்படி இத்தனை விஷயத்தையும் சொல்லி, அப்பா இந்த 24 என்னுடைய குருக்கள், இவைகளை வைத்துக்கொண்டு நான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுண்டு அதை சாதனையாக வைத்துக்கொண்டு ஞானம் என்ற தீபத்தை ஏத்திண்டு கையில வைத்துக்கொண்டு இருட்டா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல ஞானமாகிற தீபத்தை வச்சுண்டு நிர்பயமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், எந்த கவலையும் இல்லாதபடிக்கு. இந்த மாதிரி என்கிட்ட யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை கேட்கிறார்களோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். ஆகையினால குரு ரொம்ப ரொம்ப முக்கியம், குருவை ஆசிரியிச்சு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை போய் அடையிறது தான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணும் அப்படின்னு இத்தனை 24 குருக்களை பத்தியும் சொல்லி, அந்த பரபிரம்மன் தான் எல்லாத்துக்கும் சாஸ்வதம். உண்மையா சொல்லப்போனா அந்த பரபிரம்மம் இப்படிதான் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுப்பா. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, இதுதான் வாஸ்தவம். அதை அனுபவிக்க வேத்தியமே தவிர வர்ணிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை பரிபூர்ணமாக எல்லா இடத்துலையும் பார்க்கணும், பார்த்து அதை அனுபவிக்கணும்ன்றதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணும்னு இப்படி சொன்ன உடனே எது கண்ணும் கண்ணீருமாக அவதூதாளுடைய திருவடியில விழுந்து, ஆஹா அற்புதமாக சொன்னீரே, இப்பேற்பட்ட உங்களுடைய உபதேசத்தை கேட்டு நீங்கள் எந்த பாதையில எனக்கு இருக்கணும்னு சொன்னீங்களோ அதையே நான் அவலம்பிச்சு நீங்க சொல்வது போல பகவானோட 2.5 கலக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எதுவும் அவதூதாள்கிட்ட சொன்ன உடனே அவதூதாள் அங்கேருந்து கிளம்புறார். சொன்னது மாத்திரம் இல்லாதபடிக்கு என்னுடைய குலக்கூட்டஸ்தரா இருக்கக்கூடிய எது அவர் சொன்ன அத்தனை விஷயத்தையும் சாதனைகளாக வைத்துக்கொண்டு அவர் சொன்ன பாதையிலேயே அவலம்பிச்சு பகவானை போய் அடைந்தார்னு சந்தோஷமாக உத்தவர்கிட்ட கிருஷ்ணர் சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். அவதூத கீதை அற்புதமா இருக்கு. இதை பாராயணம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இதை பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாம் தெரியும் ஓரளவுக்கு. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது தான் ஒவ்வொரு விஷயம் அற்புதமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம். ஏன்னா இந்த மாதிரி உபதேசங்கள்ல தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். எத்தனை சரித்திரங்கள் கேட்குறோம், அந்த சரித்திரங்கள்லாம் கேட்கறது எதுக்குன்னா, அற்புதமா பாகவதமே எப்படி இருக்கு, முதல்ல சரித்திரங்கள்லாம் வந்துடுறது, அப்புறம் உபதேசம். அதுதான் சரி. முதல்ல உபதேசம் அப்புறம் சரித்திரம் கிடையாது. சரித்திரத்தை கேட்டு 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 பகவான்கிட்ட ஆசை வந்ததுக்கு அப்புறம் உபதேசம் கேட்கும் போதுதான் அது மனசுல போய் படியும். அந்த மாதிரி அற்புதமாக பாகவதத்திலையும் அப்படிதான் சொல்றது. இந்த உபதேசங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில தேவை. ஏன்னா சுகம் வந்ததுன்னா கடவுளே இருக்கார், பகவான் மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்றோம். துக்கம் வந்துடுதுன்னா கடவுளே உனக்கு கண்ணு தெரியலையான்றோம். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றத கற்றுக் கொடுக்கறதே ஸ்ரீமத் பாகவதம் தான். அப்படி நாமள சுகதுக்கங்களையும் பகவானையும் சேர்க்காதபடிக்கு நம்மளுடைய லட்சியம் பகவானை போய் அடையிறதா இருக்கணும். இந்த ஜென்மா இல்லைன்னா என்ன, நம்மளுடைய ஒரு படி எடுத்து வச்சோன்னா ஏதோ ஒரு ஜென்மால கண்டிப்பாக பகவான் கிடைப்பான்றது. இந்த மாதிரி நம்ம இந்த அவதூத கீதையெல்லாம் சேவிக்க ஆரம்பிக்கணும். அதை சேவிக்க ஆரம்பிச்சாதான் இது ஒரு சுக்லாம்பரதரம் போல ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான சரித்திரம் இந்த அவதூத கீதை. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னியோட சரியாக 300 நாட்கள் நம்ம பாகவதம் ஆரம்பிச்சு பகவான் அழிச்சன் போறார். நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. சுவாமியோடைய கிருபை, குருநாதருடைய கிருபை, 300 நாட்கள் நிர்விக்ரமாக அழிச்சன் போறார். சுவாமி கிருபை தான் உண்மையாவே. ஏன் இதுக்கு சொல்றேன்னா, இந்த 300வது நாள் என்ன ஒரு பாடாப்படுத்திடுது. எனக்கு கார்த்தாலேருந்தே முடியல, எதுவும் ரெக்கார்ட் பண்ணவும் முடியல, அவ்வளோ கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு பண்ணிடுவோமா வேண்டாமான்னு பேச ஆரம்பிச்சாலே இரும்பல் தான். அப்படி ஒரு தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகி மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கு. பேச ஆரம்பிச்சாலே இரும்பல். அதெல்லாம் எடிட் பண்றதுனால உங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கா, இதை பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை ஒரு பக்கம். 300வது நாளா இருக்கு. அதுக்கும் மேல ஆவணி அவிட்டும் புண்ணிய காலம் நமக்கு. இந்த அவதூதர் அவருடைய கீதையும் பூர்த்தியாகிறது எத்தனையும் சேரும்போது பகவான் நம்மளை பரீட்சை பண்றார். இந்த சூரிய வம்சத்து ராஜாக்கள்லாம் பார்த்தேன்னா ஆபலோதய கர்மனாம்னு அவளை சொல்லும்போது, சைஷவேபியஸ்த வித்யானாம் எவ்வனே விசேஷினாம்னு சொல்லி ஆபலோதய கர்மனாம்.
அவள் அப்படி கிளம்பி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சான்னா அதை சாதனையை முடித்து அந்த பலன் அடையிற பர்யந்தும் விடமாட்டா. அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசனும் சொல்லியிருக்கார். அந்த சூரிய வம்சத்தை ராஜாக்கள் அப்படி பகவானை போய் பார்க்கணும்னா பார்த்துட்டு தான் திரும்புவான். ஆபலோதய கர்மனாம்னு அந்த பலத்தை அனுபவிக்காதபடிக்கு ஏதோ வலிக்கிறதே வருதுன்னு திரும்ப மாட்டான்னு அதை தான் நினச்சிட்டேன் மனசில். அதனால் முடியாதுன்றது கிடையாது. சுவாமி மேலே பாரத்தை போட்டு உட்காந்துருவோம். உண்மையாகவே உட்கார்றதுக்கு முன்னாடி பர்யந்தம் முடியல. உட்காந்ததுக்கப்புறம் அந்த பாடியில் பேச ஆரம்பித்தோடனே ஒரு சூட்டு கிளம்பி எல்லாமே கிளியர் ஆனது போல இருந்தது. அதனால் அவதூத கீதையை கேட்கறதுக்குள்ள பாக்கியம் கிருஷ்ணர் அற்புதமாக வர்ணித்து கொட்டியிருக்க. கிருஷ்ணர் சொன்னது அழகா, இல்லை அவதூதர் சொன்னது அழகா, இல்லை பிரம்மனிஷ்டால் சொன்னது அழகா, இல்லை சூத பௌராணிகர் சொன்னது அழகான்னா எதுக்கு மார்க் போட்டதுன்னு தெரியல. அப்படி எல்லாரும் சத்பாத்திரமாக கேட்டுன்னு வந்ததுனால சொல்கிறவாளுடைய அந்த வாக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது நம்மளுக்கு தேவையான விஷயம். அப்பேற்பட்ட அற்புதமான அவதூத கீதை என்னையோட பூர்த்தி. எல்லோரும் கலந்து இதை அனுசந்தானமாக வைத்து கொண்டு மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணணும். அச்ச நவமோऽध्यायः ब्राह्मणोवाच परिग्रहो हि दुःखाय यद्यत् प्रियतमं नृणाम् अनन्तं सुखमाप्नोति तद्विद्वान् यस्तु अकिञ्चनः सामिषं कुररं जघ्नुः बलिनो ये निरामिषाः तदामिषं परित्यज्य ससुखं समविन्दता न मे मानावमानोस्तः न चिन्ता गेहपुत्रिणाम् आत्मक्रीड आत्मरतिः विचरामीह बालवत् द्वावेव चिन्तया मुक्तौ परमानन्द आप्लुतौ यो विमुग्धः जडो बालः यो गुणेभ्यः परं गतः क्वचित् कुमारी त्वात्मानं वृणानान् गृहमागतान् स्वयं तान् अर्हयामास क्वापि यातेषु बन्धुषु तेषामभ्यवहारार्थं शालीन् रहसि पार्थिव अवघ्नन्त्याः प्रकोष्ठस्थाः चक्रुः शङ्खास्वनं महत् सा तत् जुगुप्सितं मत्वा महती व्रीडिता ततः बभञ्ज एकैकशः शङ्खान् द्वौ द्वौ पाण्योः अशेषयत् उभयोः अपि अभूद्घोषः ह्यवघ्नन्त्यास्म शङ्खयोः तत्राप्येकं निरभिदत् एकस्मान्नाभवध्वनिः अन्वसिक्षमिमं तस्याः उपदेशम् अरिन्दमा लोकान् अनुचरन्नेतान् लोकतत्त्वविमित्सया वासे बहूनां कलहः भवेद्वार्ताद्वयोरपि एक एव चरेत्तस्मात् कुमार्या इव कङ्कणः मन एकत्र संयुज्यात् जितश्वासोजितासनः वैराग्य अभ्यासयोगेन ध्रियमानमतन्द्रितः यस्मिन्मनोलब्धपदं यदेतत् शनैः शनैर्मुञ्चति कर्मरेणून् सत्त्वेन वृद्धेन रजस्तमश्च विधूय निर्वाणमुपैत्य निन्दनम् तदैवमात्मनि अवरुद्धचित्तः न वेद किञ्चित् बहिरन्तरं वा यथेषुकारो नृपतिं व्रजन्तम् ईशौ गतात्मान ददर्श पार्श्वे एकचार्यनिकेतस्यात् अप्रमत्तो गुहाशयः अलक्ष्यमान आचारैः मुनिरेकोल्पभाषणः
गृहारम्भः अतिदुःखाय विफलश्च अध्रुवात्मनः सर्पः परकृतं वेश्म प्रविश्य सुखमेधते एको नारायणो देवः पूर्वसृष्टं स्वमायया संहृत्य कालकलया कल्पान्ते इदमीश्वरः एक एवाद्वितीयोऽभूत् आत्माधारो अखिलाश्रयः कालेन आत्मानुभावेन साम्यं नीतासु शक्तिषु सत्त्वादिषु आदिपुरुषः प्रधानपुरुषेश्वरः परावराणां परमः आस्ते कैवल्यसंज्ञितः केवलानुभवानन्द सन्दोहो निरुपाधिकः केवलात्मानुभावेन स्वमायां त्रिगुणात्मिकां संक्षोभयन् सृजत्यादौ तया सूत्रम् अरिन्दमा तामाहुः त्रिगुणव्यक्तिं सृजन्तीं विश्वतोमुखं यस्मिन् प्रोतमिदं विश्वं येन संसरते पुमान् यथोर्णनाभिः हृदयात् ऊर्णां सन्तत्य वक्त्रतः तया विहृत्य भूयस्तां ग्रसत्येवं महेश्वरः यत्र यत्र मनो देहि धारयेत् सकलं धिया स्नेहाद्वेषाद्भयाद्वापि याति तत्तत्स्वरूपताम् कीटः पेशस्कृतं ध्यायन् कुड्यां तेन प्रवेशितः याति तत्सात्मतां राजन् पूर्वरूपमसन्त्यजन् एवं गुरुभ्य एतेभ्यः एषा मे शिक्षिता मतिः स्वात्मोपशिक्षितां बुद्धिं शृणु मे वदतः प्रभो देहो गुरुर्मम विरक्तिविवेकहेतुः बिभ्रत्स्म सत्त्वनिधनं सततार्त्युदर्कम् तत्त्वान्यनेन विमृशामि यथा तथापि पारक्यमिति अवसितो विचराम्यसङ्गः जायात्मजार्थपशुभृत्य गृहाप्तवर्गान् पुष्णाति यत्प्रिय चिकीर्षुतया वितन्वन् स्वान्ते सकृच्छ्रम् अवरुद्ध धनः स देहः सृष्ट्वास्य बीजमवसीदति वृक्षधर्माः जिह्वैकतोमुम् अपकर्षति कर्हितर्षा श्निष्णोन्यतस्त्वगुदरं श्रवणं कुतश्चित् घ्राणोन्यतः चपलदृक् क्व च कर्मशक्तिः बह्व्यः सपत्न्य इव गेहपतिं लुनन्ति सृष्ट्वा पुराणि विविधानि अजया आत्मशक्त्या वृक्षान् सरीसृपपशून् खगदंशमत्स्यान् तैस्तैः अतुष्टहृदयः पुरुषं विधाय ब्रह्मावलोकधिषणं मुदमापदेवः लब्ध्वा सुदुर्लभमिदं बहुसम्भवान्ते मानुष्यमर्थदम् अनित्यमपीह धीरः तूर्णं यतेतन पतेत् अनुमृत्यु यावत् निःश्रेयसाय विषयः खलु सर्वतः स्यात् एवं सञ्जात वैराग्यो विज्ञानालोक आत्मनि विचरामि महीमेतां मुक्त
मुक्तसङ्गो अनहङ्कृतिः न ह्येकस्मात् गुरोर्ज्ञानं सुस्थिरः स्यात् सुपुष्कळं ब्रह्मैतत् अद्वितीयं वै गीयते बहुधर्षिभिः। श्रीभगवानुवाच इत्युक्त्वा स यदुं विप्रः तमामन्त्यगभीरधीः वन्दितो अभ्यर्थितो राज्ञा ययौ प्रीतो यथागतम् अवधूतवचः श्रुत्वा पूर्वेषां नः स पूर्वजः सर्वसङ्गविनिर्मुक्तः समचित्तो बभूवः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् 11 स्कन्धे 9मोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।